அண்மைச் செய்தி. டெல்லியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் பாதிக்கப்படாத வகையில் தொகுதி மறுவரையை மேற்கொள்ள வலியுறுத்தி அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி மனு கொடுக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தொகுதி மறுவரையறை, இருமொழி கொள்கை விவகாரங்கள் தொடர்பாகவும் அமித்ஷாவை சந்தித்து இபிஎஸ் பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி சென்றுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தமிழகத்தில் நடைபெற்ற டாஸ்மாக் முறைகேடு விசாரணையை துரிதப்படுத்தவும் இபிஎஸ் வலியுறுத்த உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தொகுதி மறுவரையறை, இருமொழி கொள்கை விவகாரங்கள் தொடர்பாக அமித்ஷாவை சந்தித்து இபிஎஸ் பேச உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கிறார். இன்று மாலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவர் சந்திக்க இருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையை வலியுறுத்துவது மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான தமிழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து அவர் தனிப்பட்ட முறையில் அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது, மேலும் தமிழகத்தினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்பது குறித்து மத்திய உள்துறை அமைச்சரிடம் மனுவாக அளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொகுதி மறுவரையை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில், அதாவது இதுவரைக்கும் மொத்தமாக இருக்கக்கூடிய 543 தொகுதிகளில் 7.18% தமிழகத்திற்கான மக்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்தில் வருவதற்கான ஏற்கனவே பிரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சதவீதத்தின் அடிப்படையில் தான் மீண்டும் தொகுதி மறுவரை செய்ய வேண்டும். மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்யக்கூடாது என டீலிமிட்டேஷன் தொடர்பாக அதிமுக சார்பில் மத்திய உள்துறை அமைச்சரை நேரடியாக சந்தித்து அந்த மனுவை வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் மதுபான ஊழல் முறைகேடு தொடர்பாக அந்த விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும். தமிழகத்தில் இந்த மதுபான முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தகவலை உறுதிப்படுத்தும் விதமாக பல்வேறு விசாரணைகளை தொடங்க வேண்டும், அவற்றினுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் அவர் பேச இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு, தமிழகத்தினுடைய நிலைப்பாடு குறித்தும் அவர் இங்கே பேசியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மும்மொழி கொள்கை வேண்டும் என மத்திய அரசு தெரிவிக்கின்ற நிலையில் புதிய கல்விக் கொள்கை மற்றும் பிஎம்சி பள்ளிகளில் மும்மொழி கொள்கை தான் பிரதானமாக இருக்கிறது. அது தமிழகத்தினுடைய நிலைப்பாட்டிற்கு இருமொழி கொள்கை தத்துவத்திற்கு எதிராக இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேரடியாக சந்திக்க இருக்கிறார். மேலும் எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லாமல் அதிமுகவினுடைய நிர்வாகிகளும் அவருடன் சேர்ந்து மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.